நாம் வந்து நமக்கு தோசை சோறு பொங்கல் பூரி வடை பண்ணு பரோட்டா சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்றோம்ல, நம்மளும் அதுவும் போட்டி வச்சுக்கிறோம் முட்டுறதுக்கு. அது தலை சாப்பிட்டு நீங்கள் பார்த்துருங்க. அதாவது தலை சாப்பிடும். பெரும்பாலான உணவு புல்லு தான். அது எப்போ அது மற்றதை சூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண அதுக்கப்புறம் புல்லு கிடைக்கட்டி தான் தலையை சாப்பிடும். உயிர் வாழணும் இல்லையா? உயிர் வாழ்கிறதுக்காக. இப்போ சிங்கம் மாமிசம் சாப்பிடுதுன்னா பெரும்பாலும் ஃப்ரெஷ் மீட்டு தான் சாப்பிடும். பட் பசி பண்ண பட்டினி காலத்தில் என்ன பண்ணுவோம், இறந்த விலங்கையும் சாப்பிடும். ஏன்னா அங்கே வந்து சர்வைவல் தான். இறைவன் நமக்கு கொடுத்துருக்குற முக்கியமான ஒரு இயற்கை நமக்கு கொடுத்துருக்குற முக்கியமான ஒரு பண்பு என்ன, சர்வைவல். கடைசி வினாடி வரைக்கும் உயிரை பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆவல், ஆர்வம், ஒரு எய்மாக கொடுத்துருக்காரு. அது இன்கரண்ட் எல்லாருக்குமே. இது வந்து யாரையுமே இதில் தப்பிக்க முடியாது. நீங்கள் ஒரு 100 வயசு இல்லை 110 வயசு ஆயிடுச்சு, நல்லா படுத்துட்டு கை கால அசையாமல் இருக்குது, படுத்த இடத்த விட்டு எந்திரிக்கல, யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க, மருமை யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எனக்கு போதும் ஆண்டவா என்னை கூப்பிட்டு போன்னு சொல்லுவாங்களே விடையா, யாராவது எந்திரிச்சு சூசைட் பண்ணிக்குவாங்களா? சூசைட் பண்ணுறவங்களே விட்டுருங்க. நான் நார்மல் பர்சன் சொல்கிறேன். சூசைட் தாக்க அது ஒரு நோய், அதுவும் ஒரு நோய். சூசைட் பண்ணுறதுன்றது ஒரு நோய். பட் நார்மல் மனிதனை சொல்கிறேன். எவ்வளவு கஷ்ட காலமாக இருந்தாலும், எவ்வளவு கொடூரங்களை அனுபவித்து கொண்டு இருந்தாலும், இப்போ ரத்த கண்ணீர் படத்தில் எம்ஆர் ராதா தொழுநோயாளியாக வர்றாரு. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவர் சூசைட் பண்ணாரா? கடைசியாக பண்ணுவார் நினைக்கிறேன். அதோட வாழ்றாரு இல்லையா? இப்போ மனிதனுடைய இயல்பு மற்றும் எந்த உயிரினத்தோட இயல்பு என்னன்னா, கடவுள் கொடுத்த இயல்பு கடைசி வினாடி வரைக்கும் நீ உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும், வாழ வேண்டும் அப்படின்றத கொடுத்துருக்காரு. இன்கரண்ட். இது யாருமே உடைக்க முடியாது. எக்ஸப்ட் இந்த சூசைட் தாட் இருக்கிறவங்க. அவங்க வந்து அது ஒரு நோய் நோய்ன்றவங்க நம்ம கற்றுக்கொள்வோம். நோய் இல்லாத இந்த சூசைட் தாட், இந்த நோய் இல்லாத கடைசி அவங்க எவ்வளோ வயசானாலும் சரி, எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அதை அனுப்பிச்சு வாழ தான் ஆசைப்படுவார்கள். இந்த வாழ வேண்டும் என்ற ஆசை என்பதை இறைவன் நம்ம கையில் கொடுத்து அனுப்பிச்சிருக்கு. இல்லைன்னா யாருமே உழைக்க மாட்டோமே. வாழ வேண்டும் என்ற ஆசையும் உள்ளே வச்சு நம்ம எதுக்கு வேலைக்கு போகணும், நம்ம எதுக்கு சம்பாதிக்கணும், நம்ம எதுக்கு வீடு கட்டணும், எதுக்கு வாசல் கட்டணும், எல்லாமே இந்த வாழ வேண்டும் என்ற ஆசையிலேருந்து தான் நடக்கும். அப்போ அது அங்கே தான் இந்த நோய் இல்லாமல் இருக்கணும். அதனால் அதை நம்ம சேர்த்தே இருப்போம். அப்போ ஏன் ஒப்பிடுதல், ஏன் விலங்கோட ஒப்பிடுதல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? விலங்கு வேற, நான் வேற தெரியுது. நம்ம ஓரளவு சரி ஓகே, ஒரு சதவீதம்னால நான் ரொம்ப மாறிட்டேன்ல சார் அப்படின்னா, இப்போ நமக்கு மருந்துகள் எப்படி நமக்கு மருந்தாக மாறுது? இன்றைக்கி பாப்புலர் மருந்துகள் எல்லாமே யாருக்கு கொடுத்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க? அதை எந்த விலங்குக்கு? எலிக்கு தான் கொடுத்து செக் பண்ணாங்க. குரங்குக்கு ஒரு மருந்து கொடுத்து செக் பண்ணுறதுன்றது பயங்கர கஷ்டம். யோசிச்சு பாருங்க, ஒரு குரங்கு பிடிச்சி வாயில் ஒரு மாத்திரையை போட்டு தண்ணியை கொடுத்து முழுங்குமா, எதுலையாவது மறைச்சு கொடுக்கும். அப்போ கூட அந்த குரங்கு வந்து கண்டுபிடிச்சிடும். நீங்கள் ஏதாவது லட்டுக்குள்ள மருந்து மாத்திரை கொடுத்து ஒரே சாப்பிடுங்க, கசப்பு வந்துச்சுன்னா அடுத்த லட்டை பிரித்து பார்த்து மாத்திரை தூக்கி போட்டு தான் சாப்பிடும். குரங்கு ஒரு மருந்து கொடுக்குறது அவ்வளோ, ஏன்னா நம்மள பாதி இல்லையா, அதுக்கு ரொம்ப உற்சக்தியான விலங்கு, அவ்வளோ ஈஸியாக அதை நீங்கள் ஏமாற்ற முடியாது. அப்புறம் அது லேப்லாம் அடைச்சி வச்சதுன்னு தசாதரம் படமே அந்த ஒரு சம்பவத்தில் ஹீரோவே குரங்கு தான். அந்த குரங்கு தான் அந்த கிருமி உடச்சி விட்டுறோம். பார்த்துருக்கலாம் தசாதரம் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் அந்த படமே வருது. அப்போ குரங்குக்கு ஒரு மருந்து கொடுத்து ஆராய்ச்சி ரொம்ப கஷ்டம். ரொம்ப சிக்கலான மருந்து தான் குரங்கு கொடுப்பாங்க. குரங்கு வந்து வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி தான் பயன்படுத்துவாங்க. மருந்து மாத்திரைக்கு எலி தான். அப்போ ஒரு எலிக்கு ஒரு மருந்தை கொடுத்து, ஏன்னா எலிக்கு வந்து உருண்டையாக உருட்டி போட்டையாக வளர்ந்து முடியணும், கொஞ்சம் அறிவு கம்மி இல்லையா? அப்போ எலிக்கு தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ எலிக்கு வந்து ஒரு 1 மில்லிகிராம் மருந்து சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு எலி வந்து ஒரு 250 கிராம். அப்போ 250 கிராம் 1 மில்லிகிராம்னா மனிதன் 25 கிலோ. ஒரு நோயை உருவாக்கிட்டு மருந்து கொடுக்கணும். அது கூட நோய் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா நோய் உருவாக்கி நோய் உருவாக்கி கொடுப்பாங்க. உருவாக்கக்கூடிய சூழல் அதுக்கு உண்டாக்கி விட்டுருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு நோய்க்கு சக்கரை நோய், எலிக்கு சக்கரை நோய் உண்டாக்குன்னா பூரா அதுக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பாடாக கொடுத்தா போதும். புதுசாக நம்ம உருவாக்குறதுக்கு ஒன்றும் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம மனிதன் என்ன சாப்பிட்றாலும் கொஞ்சம் பேசணும். விலங்குகளுக்கு அதெல்லாம் கிடையாது. ஆமாம். இப்போ அதுக்கு மருந்து கொடுக்கணும் போது நோயை உண்டாக்குறோம் இல்லைங்களா? அப்போ நோயை உண்டாக்குனா தான் அதுக்கு நோயே. இல்லாட்டி அதை நீ காட்டில் அதை தனியாக அதோடைய இயல்பில் விட்டிங்கன்னா அது தப்பாக பண்ணாது. இப்போ வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளுக்கு நோய் வருது. நாய்க்கு சக்கரை நோய் வருது, நாய்க்கு ஆஸ்துமா வருது, நாய்க்கு தோல்வியதி வருது. எது? வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகள் அது மனிதனை அண்டி பிழைக்கக்கூடிய விலங்குகள். தெருநாயாக இருந்தாலும் மனிதனை அண்டி தானே பிழைக்கிறது, அதுக்கு நோய் வரும். காட்டு நோய்களுக்கு இந்த வீட்டு நோய்கள், காட்டு நோய்களுக்கு இப்போ காட்டு மாடு, வீட்டு மாடு, நம்ம காட்டு பற்றி பேசுகிறீங்களா? அது எருமை இனமே இல்லை, அது மாட்டு இனம் தான், கொசுவோட இனம். அந்த காட்டெருமை தான் நம்ம வீட்டில் வளர்த்து ஒரு 1000 வருஷத்தில் இப்படி ஆக்கிட்டோம். இப்போ காட்டெருமை தான் மீன்ஸ் போடணும், எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு காட்டெருமை தான் போடணும். காட்டெருமையை தான் நம்ம வளர்த்து இப்படி வீட்டு மாடாக மாற்றி, இது 2 அடி அடித்தா விளைவிக்கிறது, ஆக்சுவல் போனால் போய்க்குது. அதில் போக முடியுமா? ஜீப்பே தள்ளி விடும். அது போகிற வழியில் ஜீப் இருந்தால் கூட முட்டி தள்ளி விட்டு தான் போகும். புதுசாக எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், கோத்தையில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு புதுசாக வீடு கட்டியிருந்தாங்க. காம்பவுண்ட் வால் அன்றைக்கி புதுசாக கட்டியிருந்தாங்க. மண்ணில் பார்த்தா காம்பவுண்ட் வால் இல்லை,
அது போகிற பதில் அவங்க காம்பவுண்ட் கட்டிக்கிறாங்க, அது உடச்சு தள்ளிட்டு போயிடுச்சு. அப்போ அதுக்கு அந்த எண்ணம் மாறும், அதுக்கு போக வேண்டிய பாதையில் கொடுக்குறத முட்டி தள்ளிட்டு போயிடுச்சு. அதுக்கு அந்த ஞாபகம் இருக்கு, அப்புறம் பலமாக இருக்கு. அப்போ எலிக்கு மருந்து கொடுத்தால் அந்த மருந்து அதுக்கு வேலை செய்யுது அதோட உடம்புலன்னா அந்த மருந்தோட எண்ணிக்கை அதோட கிராமம் மட்டும் கூட்டி அளவை கூட்டி வெயிட் கணக்கில் கணக்கு பண்ணி மனிதனுக்கு கொடுக்கலாம். ஏன் முடிவு பண்ணுறாங்க அதை? அப்போ 2 உடம்பும் ஏறக்குறைய ஒரே மாதிரி வேலை செய்கிறது அப்படிங்கிற பண்பின் அடிப்படையில் தானே கொடுக்க முடியும். இப்போ 2 வேற யாருக்கா கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. மனிதனோட ஆராய்ச்சிக்கு அனுமதிக்கிறதுக்கு முந்தி மனிதனோட ஆராய்ச்சி ஆக்சுவலாக எலியில் நடக்கிற அளவுக்கு தீவிரமான ஆராய்ச்சிகள் மனிதனில் நடக்கிறதுக்கு முந்தி இந்த அனுமதி வாங்கணும். அப்போ அதுக்கு அடிப்படையே என்னன்னா எலியில வேலை செய்யணும். அப்போ தான் நீங்கள் மற்றவங்களுக்கு குரங்கோட வர முடியும், வெறும் குரங்கு கூட பண்ண முடியாது. எலிக்கு கொடுத்து பார்த்துட்டு ஒரு மருந்து தோல் வியாதியா, எலிக்கு அந்த வியாதியை வர வச்சு இதை கொடுத்து கேன்சராக எலிக்கு கேன்சரை வர வச்சு அந்த மருந்தை கொடுத்து குணமாகுது, இல்லாட்டி வீரியம் குறையுது, 30% வீரியம் குறையுதுன்னா மனிதர்களையும் 30% வீரியம் குறையலாம் அப்படின்ற அடிப்படையில் அந்த ஆராய்ச்சி ஆரம்பிக்கிறாங்க. பெரும்பாலும் அது ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது, பெரும்பாலும் மேட்ச் ஆகிடும். ரொம்ப அபூர்வமாக தான் அது ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா ஜீனில் அந்த 1% மாற்றம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, எலிக்கு நமக்கு 3% மாற்றம். அப்போ 3% இங்கே தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நம்மகிட்ட எலிகிட்ட இல்லாத ஜீன்ஸ் நமக்கு வியாதிக்கு காரணமாக இருந்தால் இங்கே ஒர்க் ஆகாது. எலிக்கு இல்லாத சில பண்பு அங்கே தான் இது வேலை செய்யாது. இல்லையா மற்ற உடல் அடிப்படையில் எலியும் நம்மளும் குரங்கு நம்மளும் ஒன்று. ரொம்ப சிக்கலான மருந்துகள் சிக்கலான ஆராய்ச்சிகளை ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு குரங்குக்கும் பண்ணுறாங்க. அதை எப்படி கொடுக்கணுமோ கொடுத்து பண்ணுறாங்க. பட் அது எல்லாமே கடினம். எலி ஈஸியாக வளர்த்துருவாங்க. இப்போ இதுதான் ஏன் நம்ம அடிக்கடி விலங்குகளோட நம்ம கம்பேர் பண்ணி பேசணுன்றதுக்கான அடிப்படை காரணம். படைக்கப்பட்ட ஜீவராசிகள் அனைத்துக்கும் இந்த பூமியில உணவு கொடுக்கப்பட்டிருக்குதா? உணவு கொடுக்கப்பட்டிருக்கல. எல்லாமே ஏதாவது பசி பண்ணப்பட்ட சாகுமா? எக்ஸப்ட் பசி பண்ணப்பட்ட காலங்களே தவிர. பசி பண்ணப்பட்ட காலம்ன்றது தனி, அது இயற்கையோட அமைப்பு. நமக்கு தான் இந்த 100 வருஷம் 200 வருஷம்ன்றது நமக்கு தான் பெருசு. பூமிக்கு 100 வருஷம்ன்றது பெருசா? பூமிக்குள்ளே 400 கோடி வருஷம் ஆச்சு. நம்ம 100 வயசு வாழக்கூடிய மனிதர்கள் ஒரு வருஷத்தை பற்றி கவலைப்படுவாங்களா? கவலைப்பட மாட்டாங்க. அது மாதிரி பூமிக்கு 400 கோடி வருஷம்னா அது போய் இந்த 100 வருஷத்தை பற்றி கவலைப்படுமா? படாது. அப்போ இந்த சுழற்சியில் நம்ம எப்படி சில ஆண்டுகள் நம்ம பொருளாதார சூழல் சில சமயம் பாதிப்புகளை சந்திக்கலாம். ஒரு தொழில் ஒரு வருஷம் பாதிப்பை சந்திச்சு அடுத்து நம்ம முன்னேறி வருவோம் இல்லையா? அப்போ முன்னேறி அந்த பெரிய அந்த ஒரு காலகட்டம் நமக்கு பெருசாக தெரியாது. அதே போல தான் பூமிக்கும் அந்த ஒரு காலகட்டம் பெருசாக தெரியாது. சுழற்சியில் இந்த பசி பண்ணப்பட்ட காலம் வரும். அந்த காலத்தில் மட்டும்தான் விலங்குகளுக்கு உணவு கிடைக்காது இல்லையா? மற்ற அனைத்து காலங்கள்லையும் படைக்கப்பட்ட அனைத்து விலங்குகளுக்கும் தேவை, அது வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டு தீக்கிற அளவுக்கு தேவையான உணவு இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இயற்கையால், இறைவனால். இங்கேயும் ஒரு கேள்வி, மனிதன் தலையீடு இல்லாத வரைக்கும் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குதுன்னா அங்கே இருக்க விலங்குகளுக்கு எல்லாம் உணவு நல்லா கிடைக்கும். மனிதன் போய் திடீர்னு அந்த இடத்துல ஒரு ஊரை உருவாக்குறோம்னு வச்சுக்கோங்க, விவசாயத்தை ஆரம்பிச்சு ஊரை உருவாக்கி நம்ம வேலி போடுவோம், மின்சார வேலி போட்டு விலங்கு வரவிட மாட்டோம் பண்ணுவோம், நம்ம வீடு கட்டுவோம், நம்ம கால்வாய் கட்டுவோம். இந்த இடத்துல இருக்கிற விலங்குகள் பாதிக்கப்படும். ஏன்னா அதுக்கு அதனுடைய மூளையில் இந்த இடம் தான் இருக்கும். வேற இடத்துக்கு போய் வாழ்றதுக்கு அதுக்கு பிடிக்காது. இப்போ சில திரும்பி ஒரு யானை அடிக்கடி பிடிச்சி விட்டுட்டாங்க, எங்கே விட்டாலும் திருப்பி அது அந்த பொள்ளாச்சியிலே வந்துடுது. கேரளாக்கெல்லாம் போய் விட்டு பார்த்துட்டாங்க, அது எங்கிட்ட தேடி பிடிச்சி வந்துடுது, அதே இடத்துக்கு வந்துடுது. அதோடைய மைண்டில் இதுதான் நம்ம வாழ்விடம், அங்கே போகணும். நம்ம எப்படி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனோம்னா எப்படியா சம்பாரிச்சுட்டு ஊருக்கு போகிறோம் தான் நினைக்கிறாங்க. அங்கேயே தங்கி செட்டிலாக நினைக்கிறவங்க எத்தனை பேர்? ரொம்ப கம்மி. எங்கே போனாலும் திருப்பி வரணும். வெளியூர் சென்னையில் வேலைக்கு போனால் கூட பழைய சொந்த ஊராக இருக்கிறவங்கன்னா இங்கே தான் இடத்த வாங்கி இங்கே தான் வீடை கட்டி இங்கே தான் வாழணும், இங்கே தான் இருக்குன்னு நினைப்பாங்க. இப்போ நமக்கு எப்படி சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம உறுதி தள்ளிக்கிட்டே இருக்கோம். அதே போல் விலங்குகளுக்கும் அதனுடைய சொந்த பிறந்து வளர்ந்த இடம் தான். எங்கே விட்டிங்கன்னா திருப்பி அதான் மேப்பில் இருக்கு. படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவு